என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். இன்றைய தியானத்தின் தலைப்பு காலம் பொன் போன்றது. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி எபேசியர் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 21 வரை. காலம் பொன் போன்றது. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். எபேசியர் 5:16. இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டது ஒரே ஒரு வாழ்க்கை. அதுவும் எவ்வளவு காலம் வாழ்வோம் என்று நமக்கு தெரியாது. தவிர தூக்கம், படிப்பு, தொழில், கடமை இப்படியாக பற்பல காரியங்கள் காலத்தை கட்டாயமாக எடுத்துக்கொள்கின்றன. எஞ்சியுள்ள காலம், அதாவது நம் விருப்பப்படி நாம் செலவிடுவதற்கு என நமக்கு கிடைக்கும் காலம் கொஞ்சமே. அதை நாம் எப்படி கழிக்கிறோம் என்பதில்தான் நம் முன்னேற்றம், ஆன்மீக முன்னேற்றம் இருக்கிறது. சிலருக்கு நேரம் கிடைத்தால் தூங்கலாம் போல் இருக்கிறது. சிலருக்கு நண்பர்களுடன் அரட்டை அடிக்க காலம் தேவைப்படுகிறது. ஆம், இன்று கைபேசியில் பேசி பேசியே அநேகருடைய காலம் விரயமாகிக் கொண்டிருக்கிறது. பலருடைய காலத்தை பொழுதுபோக்குகள், தொலைக்காட்சி, சுற்றுலா, திரைப்படம், விளையாட்டுக்கள், அதாவது கிரிக்கெட் போன்றவை சொந்தமாக்கிக் கொள்கின்றன. இதை தவறு என்று சொல்ல முடியாது. ஆனால் மிகவும் முக்கியமானது எது, அடுத்து முக்கியமானது எது என்று சற்றே யோசித்து நம் காரியங்களை திட்டமிட்டு காலத்தை பயன்படுத்துவது ஞானமானது. முக்கியமாக ஆன்மீகத்துக்கென்று நம் மூளை புதிய தெம்புடன் இருக்கும் காலை வேளையை பயன்படுத்துவது நல்லது. அவ்வேளையில் திருமறையை தியானிப்பதும் தேவனுடன் உரையாடுவதும், அதாவது ஜெபிப்பதும் மிக நல்லது. பொதுவாக எப்படியெல்லாம் காலத்தை மிச்சப்படுத்துவது அல்லது சம்பாதிப்பது என்பது அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப சிந்தித்து அந்த காலத்தை நற்கிரியைகளை செய்யவும், நற்காரியங்களை கற்றுக்கொள்ளவும், நற்செய்தியை சொல்லவும் பயன்படுத்துவோமானால் நாம் பாக்கியவான்கள் என்பதில் ஐயமில்லை. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. சா. பரமானந்தம். தீர்மானம்: சோம்பேறித்தனமாய் காலத்தை விரயமாக்க மாட்டேன். சுறுசுறுப்பாய் நல்ல காரியங்களை செய்வேன்.